கணவனை கொலை செய்து 15 துண்டுகளாக வெட்டி ட்ரம்மில் வைத்து சிமெண்டால் பூசி வீட்டிலேயே கல்லறை கட்டிய சௌரப் கொலை சம்பவத்தை யாரும் எளிதில் மறந்திருக்க முடியாது. அதை போலவே கணவனின் உடலை கிரைண்டரில் அரைத்து பல இடங்களில் வீசிய திகில் சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பத்ராவா மாவட்டத்தில் உள்ள இட்கா அருகே உள்ள கால்வாயில் கடந்த 15ஆம் தேதியன்று பல துண்டுகளாக சிதைக்கப்பட்ட மனித உடல் சதை கிடந்துள்ளது. நாய்கள் அந்த உடலை கடித்து குதறிக் கொண்டிருந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தலையில்லாமல் கிடந்த உடலை கைப்பற்றினர். மேலும் அந்த சடலத்தின் கையில் ராகுல் என பச்சை குத்தப்பட்டிருந்ததை போலீசார் கண்டறிந்தனர். சுற்று வட்டார பகுதியில் யாரேனும் மாயமானார்களா என போலீசார் விசாரித்தனர். அப்போது கடந்த 18ஆம் தேதியன்று ரூபி என்ற பெண் காவல் நிலையத்திற்கு சென்று தனது கணவர் ராகுலை காணவில்லை என புகார் கொடுத்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த கை ராகுலின் கைதான் என்பதை உறுதி செய்தனர். ரூபியின் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது வீட்டின் ஹீட்டர் படுக்கை அறையில் இரத்தக்கரைகள் இருந்ததை கண்டறிந்தனர். இதனால் போலீசாருக்கு ரூபி மீது சந்தேகம் எழுந்தது. மேலும் ரூபியிடம் போலீசார் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். இதனால் போலீசார் கிடுக்குப்பிடி கேள்விகளால் துளைத்த போது ரூபி சொன்ன விஷயங்கள் போலீசாரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியை சேர்ந்தவர் ராகுல். இவருக்கு ரூபியுடன் திருமணமான நிலையில் இவர்களுக்கு 12 வயதில் மகனும் 10 வயதில் மகளும் இருக்கிறார்கள். ரூபிக்கும் அதே பகுதியை சேர்ந்த கௌரவ் என்ற இளைஞனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் பேசிக்கொண்ட நிலையில் இது ராகுலின் காதுகளுக்கும் சென்றுள்ளது. இதனால் ரூபியை கண்காணிக்க தொடங்கிய ராகுல் தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது ரூபியும் கௌரவும் தனிமையில் உல்லாசமாக இருந்ததை ராகுல் கையும் களவமாக பிடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த ராகுல் தனது மனைவியை தாக்கியுள்ளார். பின்னர் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்படும் போதெல்லாம் அந்த விஷயத்தை கூறி ராகுல் மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரூபி, கௌரவ் மற்றும் கௌரவின் நண்பர் அபிஷேக் ஆகிய மூவரும் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதன்படி ராகுல் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ராகுலை கொலை செய்தனர். வீட்டில் இருந்து எப்படி சடலத்தை அகற்றுவது என யோசித்த அவர்கள் மறுநாள் பாலித்தீன் பைகள், கிரைண்டர் ஆகியவற்றை வாங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு ராகுலின் உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி இருக்கிறார்கள். கிரைண்டரில் சில உடல் பாகங்களை அரைத்திருக்கிறார்கள். பல உடல் பாகங்கள் நகரில் வெவ்வேறு பகுதிகளில் வீசப்பட்டதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் போலீசார் ரூபியின் மகளிடம் விசாரித்த போது வீட்டிற்கு அடிக்கடி கௌரவ் மற்றும் கௌரவின் நண்பர் அபிஷேக் வந்து சென்றதாகவும் அவர்கள் வரும் போதெல்லாம் சாக்லேட் கொடுத்து தன்னை வீட்டின் வெளியே சென்று விளையாடுமாறு கூறியதாகவும் அந்த சிறுமி போலீசாரிடம் தெரிவித்தார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ரூபி காவல் நிலையத்திற்கு சென்று கணவனை காணவில்லை என புகார் கொடுத்து நாடகமாடியதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரூபி, கௌரவ், அபிஷேக் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். உடலை அப்புறப்படுத்த பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ராகுலின் சில உடல் பாகங்களை போலீசார் தேடி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.